என்ன சாப்பிட சொன்னீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட். ஆமா. அது எனக்கு குழந்தை பொறக்கிற வரையுமே என் ஹஸ்பண்டே என்ன சாப்பிட வைக்க ரொம்ப இல்லாத டான்ட்ரம்ஸ் எல்லாம் பண்ணணும் அவரு. சோ அப்படிதான் இருந்தேன். என்னோட மதர்-இன்-லாலாம் வந்து எனக்கு கல்யாணம் ஆயிட்டு ஷாக் ஆயிடுவாங்க. நான் சாப்பிடுற ஒரு தோசை, ஒரு இட்லி பார்த்துட்டு. ஒரு கவுண்ட் அவ்வளவுதான் சாப்பிடுவேன். நான் டயட் எல்லாம் கிடையாது. என்னால அவ்வளவுதான் சாப்பிட முடியும். எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட். அப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா என் ஹஸ்பண்ட் தான் என்னுடைய இன்னொரு அம்மா. நல்லா சாப்பிட வச்சது அவர். உங்க கெரியர்ல இனிஷியலா இருந்தே வந்து சங்கீதா அவங்கள சுத்தி கதை இருக்கும். எல்லா படங்களையுமே நம்ம பார்த்திருக்கோம். அந்த படத்துலயுமே ஹஸ்பண்ட் ஒரு ஒரு வீட்டுக்கு அடங்காதவன், ஒரு பொறுப்பு இல்லாத ஒருத்தன் தான். அம்மாவுக்கு அடங்க மாட்டான். மனைவிக்கும் அப்படிதான். பட் அவளை திருத்துறது, அவனை கடைசியில ஊரே மதிக்கிற மாதிரி ஒரு ஆளை மாத்துறதே இந்த கேரக்டர் தான். உங்களுக்கு கதை நரேட் பண்ணிருப்பாரு ராஜ்கிரண் சார். பட் அவுட்புட்டா பார்க்கும்போது இப்படி இருந்துச்சு. ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா எனக்கு அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி என்ன முதல்ல ஃபுல் கதையும் எனக்கு நரேட் பண்ணி, அவர் என்ன நரேட் பண்ணாரோ அத நான் பெர்ஃபார்ம் பண்ணும்போதும் எனக்கு இத நமக்கு சொன்னார்ல அப்படின்னு ஞாபகம் வந்து ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நானு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த படம் தான். சோ அத ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கே நான் தானா இது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அண்ட் நாங்க ஃபர்ஸ்ட் அந்த ப்ரிவ்யூ ப்ரொஜெக்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க. குஷக்கா ஆக்சுவலா வாஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் மீ அந்த ரோல்ல இருந்தாங்க. ஷி வாஸ் லைக் பயங்கர ஹாப்பி. ஏய் நீ குட்டி பொண்ணு நீ பண்ணிருக்கியா அப்படின்னு அவங்களே என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும் போதெல்லாம் வாஸ் சோ அமேஸ்ட். அதனால எனக்கு அது மிகப்பெரிய ஒரு பிளெஸிங் தான் அந்த படம் கிடைச்சது.